ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம கலெக்ஷன் வீடியோ இன்றைக்கி ஒரு குக்கிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். புதுசாக யாராவது என்னோடய சேனலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்னுடைய பையன் ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க. சமையலும் முடித்தாச்சு. இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்திங்கன்னா மீன் குழம்பு, மீன் பொரியல், அப்புறம் சாதம், அவ்வளோதான். எங்களுக்கு பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பொரிச்சிருக்கிறேன். ஏன்னா பசங்களுக்கு வெண்டைக்காய் பிடிக்காது. ஆனால் எனக்கு எப்போவுமே என்ன மீன் குழம்பு வச்சாலும் ஒரு காய் ஒக்க பொரிச்சா தான் எனக்கு பிடிக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஈவினிங் போல் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடும் போல் இருந்துச்சு. சரி களி ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு களி கிண்டி ட்ரை பண்ணேன். கிண்டும்போது கொஞ்சம் நிறையா போட்ட மாதிரி தெரிஞ்சு, அப்புறம் கிண்ட கொஞ்சமாக இருக்க மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. கிண்டி முடிச்சதுக்கப்புறம் இது பத்தாவது கொஞ்சமாக போட்டோம் போல் அப்படி நினச்சி எண்ணெயெலாம் ஆட் பண்ணி சீனிலாம் போட்டு சாப்பிட்லாம்னு சொல்லி எடுத்தால் ஒரு 4 வாய் தான் சாப்பிட முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது நைட்டு டின்னருக்கு தான். டின்னருக்கு என்ன பண்ணோன்னு பார்த்திங்கன்னா ரசம், அப்புறம் சூட மீன் சொல்லுவாங்க எங்கள் ஊரில், அந்த பொரியல் தான் பண்ணியிருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நான் நைட்டே சவரிசியும் பாசிப்பயிரையும் தனித்தனியாக ஊற வச்சுருந்தேன். அதை எடுத்து காலையில் எழுந்திரிச்சு வாஷ் பண்ணிவிட்டு அவிய போட்டுட்டு விசிலில் ஒரு 3 விசில். கெட்டிப்பால் தனியாக தண்ணிப்பால் தனியாக எடுத்துக்கோங்க. அதுவும் தண்ணிப்பாலில் வேக வச்சுட்டு கெட்டிப்பால் இறக்கும்போது ஊற்றி இறக்கிடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க, சுகர் சேர்த்துக்குங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு நான் வெலை மீன் தான் வாங்கியிருந்தேன். சின்ன வெலை மீன் தான். மீன் குழம்பு கூட்டி வச்சாச்சு. மீனை ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு மீனை பொரிச்சாச்சு. என்னோடய பசங்க வெங்காயம் போட்டு சாப்பிட மாட்டாங்க. இப்போ தான் கொஞ்சம் நாளாக நான் மிக்சியில் வெங்காயத்தை கொஞ்சம் ஒரு 2-3 சுற்று பல்ஸ் மோடில் ஆட்டி எடுத்து அந்த மாதிரி நைஸ் ஆனதுக்கப்புறம் தான் முட்டை சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. நைட்டு டின்னர் பார்த்திங்கன்னா வேர்க்கடலை சட்னி, தோசை, அவ்வளோதான். இது மார்னிங் எடுத்த வீடியோ. வீட்டுக்கு தேவையான சில திங்ஸ்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு போயிருந்தேன். கொஞ்சம் திங்ஸும் வாங்கிட்டு திரும்பி வரும்போது பசங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட் வாங்கினேன் ஸ்மார்ட் பஜாரில், ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டில் தான். சோன் பப்டினா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னன்னு தெரியல, இந்த தடவை சோன் பப்டி கொஞ்சம் எப்படின்னா பீஸாக இல்லாமல் அப்படியே கலந்து ஒன்றோட ஒன்றா கலந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் பசங்க விடையெல்லாம் அது சாப்பிட்டுட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா மார்னிங் காலையிலேயே வாசலில் நண்டு வந்துச்சு. அதையும் வாங்கிட்டேன். கிலோ 350 ரூபா சொல்லி 300 ரூபாய்ன்னு வாங்கினேன். அப்புறம் ஒரு சிஸ்டர் யூடியூப்பில் சொல்லியிருந்தாங்க, இப்போ உரல்லையே நம்ம மாதுளம்பழத்தை சாறு எடுக்கலாம்னு சொல்லிட்டு. சரி இதுவும் ஈஸியான மெத்தடாக இருக்குன்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனாலும் கடைசியில் கை வலி வந்தது தான் மிச்சம். எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளால் இதை வச்சு ப்ரெஸ் பண்ணவும் முடியலை, அழுத்தவும் முடியலை. அந்த மாதுளம்பழத்தோட அந்த விதைகள் ரொம்ப ஹார்டாக இருந்தனால ப்ரெஸ் பண்ண முடியலை. கடைசியில் ஒரு வழியாக நானும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். நம்ம எப்படி சொல்கிறது, ஒரு டானிக் பாட்டில் மூடி 5 ml கொடுப்போம்ல, அந்த அளவுக்கு தான் அது வந்திருக்கும். அதோட தூக்கி போட்டு பழையபடியே நான் மிக்சியில் அடித்து எடுத்துட்டேன். நீங்கள் ட்ரை பண்ணி, நான் சொன்னதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லலை. இப்படி நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணுங்கள். இல்லைன்னா அந்த வேலை பார்க்காதீங்க. ஏன்னா எனக்கு கைவலி வந்ததும் கடைசியில் உரல் வீணாக போனது தான் மிச்சம். அதுக்காகத்தான் சொல்கிறேன். நண்டை குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு தக்காளி வெங்காயம்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற நண்டை அதில் சேர்த்துக்கலாம். நண்டை சேர்த்து நல்லா கிளறி ஒரு 2 நிமிஷம் மூடியை போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. அது எண்ணெயில் நல்லா வெந்ததுக்கப்புறமா தேவையான கறி மசாலா தூள் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து மூடி வச்சுருங்க. நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சி அதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நண்டு குழம்பு. இதில் நான் தாளிக்கும் போதே கத்தரிக்காய் சேர்த்துருந்தேன். அது கரைஞ்சிருச்சு, தாளிக்கும் போதும் கரைஞ்சிருச்சு. கடைசியில் குழம்பு ரெடி பண்ணி வரப்போது ஒரு கத்திரிக்காய் பீஸ் கூட இல்லை. எல்லாமே அப்படியே கரைஞ்சிருச்சு. நல்ல கத்திரிக்காய் அதனால் நல்லா கரைஞ்சிருச்சு. அவ்வளோதான், நம்மளுக்கு நண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம மூடி வச்சலாம். நல்லா கொதித்து வற்றினதுக்கப்புறமா தேவையான அளவு நம்ம புதினா மல்லியை தூவி இறக்கிடலாம். நான் நண்டு குழம்பு தாளிச்சிக்கிட்டு இருக்கும்போதே அம்மா பக்கத்தில் நல்லா கணவாயை கழுவி க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஏன்னா என்னுடைய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா நண்டு சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு கனவா ஃப்ரை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கழுவி க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நண்டு குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இனி இருந்ததுக்கப்புறமா மல்லித்தலையை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. கனவாக்கு தாளிச்சிக்கிட்டு இருக்கேன். பக்கத்துலேயே டைம் ஆகிடுச்சு. சரி ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தர்பூசணி ஜூஸை போட்டு அதில் கொஞ்சமாக தேங்காய் பொடி ஆட் பண்ணி பார்த்தேன். லெமன் சேர்ப்பேன். இப்போ தேங்காய் பொடி ஆட் பண்ணி பார்த்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு.
ஒரு வழியாக கடைசியில் கணவாயும் கழுவி ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. கணவாயை வந்து ஃப்ரை பண்ண வீடியோவை எடுத்தேன். அது வந்து என்னென்னு தெரியல, அழிஞ்சிருச்சு. அதோட ஈவினிங் வந்து ராம்நாட் போயிருந்தேன். போயிட்டு வரும்போது தான் கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு ராம்நாட்டில் வந்து எனக்குன்னு சந்தை. சரி அந்த கடை ஓரமாக பஸ் ஸ்டாண்டில் வாங்குவோம்னு சொல்லிட்டு வாங்கினேன். இந்த பூண்டு பார்த்திங்கன்னா 1/4 கிலோ 100 ரூபா. அதோடய சைஸ் பாருங்கள், ரொம்ப ஸ்மால் சைஸு. அது பக்கத்தில் இருக்குது பார்த்திங்களா. இந்த பெரிய பூண்டு வந்து நான் வந்து ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி வாங்கினது. அதே 100 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். அது பாருங்கள் எவ்வளோ தண்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது ரொம்ப குட்டியோண்டு பூண்டு தான், ஆனால் அது வந்து அதே ரேட்டு 100 ரூபாயை இப்போ தொட்டுருச்சு. பூடோட விலை ரொம்ப அதிகமாக இருக்குது. அது யானைக்குட்டி பக்கத்தில் பூனைக்குட்டி வச்ச மாதிரியே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு சீத்தாப்பழம் வாங்கினேன். அப்புறம் வந்து ஆப்பிள் பழம் கொஞ்சம், கொய்யாக்காய் கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன். எனக்கு பிடிச்ச மாதிரி சேருகா பதத்தில் இருந்துச்சு கொய்யாக்கா, அதனால் வாங்கிக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் கொத்தரங்காய் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டேன். காய்கறிலாம் ரொம்ப மலிவாக இருக்கும் போல, ரேட் கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் வெங்காயமும் தக்காளி அப்புறம் இந்த மாதிரி ஒரு சில காய்கறிக்கு தான் விலை விடலை. வெண்டைக்காய், கேரட்டு, அப்புறம் வந்து அவரைக்காய் இதெல்லாம் விலை கம்மி. அதிகமான விலைன்னு பார்த்தா அது வெள்ளைப்பூடு மட்டும்தான். எப்படி இருந்தாலும் வெள்ளைப்பூடு இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. அதனால் என்ன ஒரு பொருளாக இருந்தாலுமே விலை ஏறிச்சுன்னா நம்மளால் வாங்காமல் எந்த வேலையும் பண்ண முடியாது. தக்காளிக்கு விலை ஏறிச்சுன்னு தக்காளி வாங்காமல் இருக்க முடியாது. வெள்ளைப்பூடுக்கு விலை ஏறிச்சுன்னு வெள்ளைப்பூடு வாங்காமல் இருக்க முடியாது. தங்கம் மாதிரி தான் இதுவும். என்ன விலையாக இருந்தாலும் கல்யாணத்துக்கு தேவையான தங்கம் வாங்கித்தான் ஆகணும். அதே மாதிரி காய்கறியும் கண்டிப்பாக வாங்கித்தான் ஆகணும், என்ன ரேட்டில் இருந்தாலும். செலவு தான் அதிகமாகுது வழியே வரவு வந்து அதிகமாகாது யாருக்குமே. நம்ம தான் பார்த்து செலவழிக்கணும். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.